வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரியில் ரொம்ப ரொம்ப வேகமாக ரொம்ப பிஸியாக பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்படியே பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. 2-3 நாளில் ஒரு ஷிப்மெண்ட் இருக்குது, அந்த ஷிப்மெண்ட் வந்து லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்தந்த மேனேஜர் வந்து அவங்கள விரட்டும் போது எல்லாருமே பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா டெலிவரி டேட் வந்துருச்சு, நம்ம அந்த டைமுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே உங்களுக்கு தெரியல, அப்படியே கண்டினியூஸாக ஒருத்தர் இப்படின்னு போயிட்டு அப்படியே அந்த ஃபேக்ட்ரியே பரபரப்பாக ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் வேலை நடக்கும்போது ஒருத்தர் அப்படியே நடந்து வந்து எல்லோரும் வேலை செய்கிறாங்களா, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அப்படியே பார்க்குறாரு. ஓகே, இந்த வேலை செய்கிறாங்க, அங்கே அப்படி வேலை செய்கிறாங்க, இந்த பேக்கிங் எப்படி நடந்துகிட்ருக்கு, இந்த ஃபினிஷிங் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்காராம். அந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ, எந்த வேலையுமே செய்யல, சும்மா தான் இருக்கார். மேலே பார்க்குறாப்புல, கீழே பார்க்குறாப்புல, அங்கே பார்க்குறாப்புல, இங்கே பார்க்குறாப்புல, அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க பார்க்குறாப்புல, இவங்க எப்படி வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் மட்டும் எந்த வேலையுமே செய்யலையாம். அப்போ இந்த சிஇஓ பார்க்குறாரு, என்னடா கம்பெனியே பறந்து பறந்து வேலை செய்யுது, இவர் மட்டும் எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அந்த ஆள்கிட்ட போகிறார். அந்த ஆள்கிட்ட போகணுன்னு என்ன கேட்குறாரு, தம்பி உன்னோட சம்பளம் என்னப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த தம்பி சொல்கிறாப்புல, சார் எனக்கு 5000 ரூபா சார் என்னோட சம்பளம் அப்படின்னு சொல்கிறாப்புல. 5000மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சிஇஓ ஒரு பாக்கெட்லேருந்து 15000 ரூபா எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்துட்டு, தம்பி இந்தா உன்னோட 3 மாத சம்பளம், இனிமேல் நீ வேலைக்கே வர வேண்டாம், இந்த கம்பெனி பக்கமே நீ எட்டி பார்க்க வேண்டாம், கிளம்பு, உடனே இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த பையன் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே முழிக்கிறாப்புல. சார் அப்படின்னு சொல்ல வராப்புல, நீ மன்னிப்போ, எதுவுமே நீ கேட்க வேண்டாம், பேசவே கூடாது, நான் சொன்னதான் ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், என் வார்த்தைக்கு மீறி இன்னொரு வார்த்தை வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளியே போக சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த பையன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் போயிடுறாப்புல. அப்படியே அவருக்கு அப்படியே கோவம், ஆத்திரம், எரிச்சலாக வந்து உட்கார்றாப்புல. வந்து உட்காந்துட்டு அவரோட மேனேஜரை கூப்பிட்டு, யார் அந்த பையன், எல்லாருமே வேலை செய்கிறீங்க, பறந்து செய்கிறீங்க, கம்பெனியே நாளானிக்கு ஷிப்மெண்ட்டுக்கு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கு, அவன் ஒருத்தர் சும்மா நின்றுட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கான், அவன் எந்த டிபார்ட்மெண்ட் பையன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, சார் அந்த பையன் நம்ம கம்பெனியில் வேலையே செய்யலையே, அவன் வந்து கொரியர் பாய், அவன் கொரியர் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஏதோ அந்த ப்ராடக்ட்டு ஏதோ யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க, அதனால் அது என்ன நின்றுட்டுருக்கான் சார் அப்படின்னோடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். இந்த கதை எதுக்கு அப்படின்னா, ஸ்டோரி ஆஃப் ஓவர் ரியாக்டிங். ஒரு விஷயத்துக்கு நிறையா பேர் நம்ம என்னன்னே புரியாமல் ஜங்குன்னு குதிப்போம் பாருங்கள், அதுக்கு தான் இந்த கதை. இப்போது ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து வந்தோடனே அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு சரியான டென்ஷனாக இருக்குங்க, ஒரே கை கால்லாம் வலியாக இருக்கு, என்னால் இன்றைக்கி எந்த சமையலும் செய்ய முடியல, நான் இன்றைக்கி சமைக்கல, இன்றைக்கி வெளியிலேருந்து வாங்கிக்கலாமான்னு அந்த மனைவி கேட்குறாங்க. மனைவி கேட்டோடனே அந்த ஹஸ்பண்டுக்கு சரியான கோவம், நானே வரும்போது சரியான பசியில் வந்திருக்கேன், நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டியா, நான் ரொம்ப பசியில் இருக்கேன், உனக்கு என்ன தலைவலி கால்வலி, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, நான் எத்தனையோ விஷயங்களை சாதிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் எத்தனையோ பிரச்சனையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லணுமா, நீயே மேனேஜ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி சொன்னாங்க, இல்லை என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு காலையிலேருந்து ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னால் கண்டிப்பாக முடியாதுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் சரி நீங்கள் டாக்டர்கிட்ட போனியா அப்படின்னா, என்னால் டாக்டர் போகிறது கூட தெம்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க போய் பார்த்தோன்னே பயங்கரமாக அவங்களுக்கு வந்து இந்த மந்த்லி பீரியட் டைம், அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் டாக்டர் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போது 2 கதை பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்படி என்ன வலி உனக்கு தான் கை கால் வலிக்குதான், எனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து அந்த பையன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு காசை கொடுத்து ஓவர் ரியாக்ட் பண்ணி அது தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த ஓவர் ரியாக்ஷன் கதை எப்படி தெரியுமா, ஒவ்வொரு மனநிலை பொறுத்து தான் அந்த ஓவர் ரியாக்ஷனே வரும். இப்போது ஒருத்தருக்கு வந்து கை வலிக்கும்,
இன்னொருத்தவங்களுக்கு கையும் வலிக்கும், ஆனால் அந்த கையை தாங்கிக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும், அந்த வலியை தாங்கிக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. நம்மளை போலவே இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க மனநிலை என்னவோ, அவங்க மனப்பக்குவம் என்னவோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, இப்போ நான் ஓங்கி ஒருத்தவங்களை அடித்தா ஒருத்தவங்க வந்து வலிக்க சிரிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் நான் அதே அடி இன்னொருத்தவங்க அடிக்கிட்டா அவங்களுக்கு சுளீர்னு படும். ஏன்னா அவங்க சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி. அப்போது எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லை, உனக்கு இருக்கிறது சாதாரண விஷயம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி விஷயம், அது அவங்க இடத்துலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண் வேற பெண் வேற அது மட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துக்கு சென்சிட்டிவாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஓவர் ரியாக்ஷன் எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையுமே பண்ணக்கூடாது. ஓகேயா? அது அவங்கவுங்களோட பிரச்சனை. நீங்கள் நிறைய டைம் கேட்டால் போதும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் போதும். ஓவர் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேயா?